ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையிலே நம்ம வந்து ஒரு சூப்பரான ராகி இட்லி வந்து வச்சு சாப்பிட்டோம். இதுக்கு வந்து நான் என் மாவு எப்படி அரைச்சேன், எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் வந்து இந்த இட்லி ரெடி பண்ணது மட்டும் கொடுத்துருப்பேன். வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இப்போ சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பழக்கிட்டோம் அப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படாமல் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. யார் அப்படின்னா என் பையன் மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே கொஞ்சம் எதை கொடுத்தாலும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. எல்லா வீட்லேயுமே இந்த பையங்க மட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் பையங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி இந்த ராகி இட்லியும் காய்கறி எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சுருந்தோம். சாம்பாரை வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு கொடுத்து விடையில பையனுக்கும் காலேஜில் எக்ஸாம் நடந்துட்டுருக்கறனால அவன் மதியமே வீட்டுக்கு வந்துடுவான். சாப்பாடு கொண்டு போகலை. அப்போ எங்கள் வீட்டில் வந்து காலையில் நீ சாப்பாடு ரெடி பண்ணாண்டா, மதியம் ரெடி பண்ணு, நான் வந்து ஸ்கூலில் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு 10 மணிக்கு மேலே மாடியில் விறகடுப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அங்கேயே வந்து நம்ம அந்த எப்போவுமே சாப்பாடு பண்ணக்கூடிய பானை இருக்குது பாருங்க, அதில் வந்து நல்லா குப்பையை வந்து வெளிப்பக்கமாக தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து பாத்திரம் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் இதே மாதிரி செய்வீங்க அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து மண் சட்டியெல்லாம் அங்கேயே கமத்தி வச்சுருந்தேன். அந்த மண் சட்டியில் மீன் குழம்புக்கு எல்லா மசாலாவும் கரைச்சி எடுத்து ஒரு பக்கத்தை எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த 3 வெலை மீன் இது ரேட்டு பார்த்திங்கன்னா நானே ஆச்சரியப்பட்டு போனேன். 250 வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்போவுமே கம்மியான ரேட்டுக்கு நல்லா இல்லாத மீனெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நல்ல மீன் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்களாம். இப்போ ஒரு பக்கத்தில் சோறு வந்து நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. மசாலா எல்லாம் கரைச்சி மண் சட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனையும் கழுவி நம்ம அந்த சோறை வந்து வடித்ததுக்கு அப்புறமா அந்த மீன் குழம்பு கூடால இந்த மீனை வந்து கழுவி சேர்த்துடணும். இப்போது இந்த மீனை கழுவுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிட்டேன்னா, இது கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் தான். நான் வந்து அருவாமனையில் வச்சு கட் பண்ணி பார்க்குறேன், கத்திரி வச்சு வெட்டி பார்க்குறேன், ஒரு இது முடியலை. ஏன்னா எல்லாமே மழுங்கி போய் இருந்தது. ஒரு வழியாக கழுவி எடுத்து இப்போ சாப்பாடு வடித்து எடுத்து வச்சுட்டேன். மீன் குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருக்குது. எப்படி கொதிக்குது பாருங்க, சும்மா தக தக தகனி கொதிச்சுட்டே இருக்குது. இது வந்து இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. அதுக்குள்ளாடி நம்ம சாப்பாடை எடுத்து டிஃபன் பாக்ஸில் ஆற வச்சாச்சு. ஏன்னா 12:30 ஆக போகுது. இப்போ வந்து கரெக்டாக 12:30க்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால வேகமாக சாப்பாடை எடுத்து ஆற வச்சாச்சு. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு தான் இருந்தது. பரவாயில்ல அப்படின்ட்டு டிஃபனில் சோறு ஆறுனதுக்கப்புறமா குழம்பு விட்டு கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த குழம்புக்குள்ளேயே முட்டையும் போட்டு வேக வச்சுட்டேன். அப்படியே டிஃபனில் வந்து குழம்பு ஊற்றி ஒரு முட்டையை உடச்சி வச்சு கொடுத்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரை நமக்கு வீட்டில் இந்த மாதிரி தான் வேலைகள் போச்சு. அதுக்கப்புறம் என்ன, நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த தணலெல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக உடஞ்ச மண் சட்டி இருந்தது, அதை எடுத்து இப்படி வச்சுருக்கேன். இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.